வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனுக்கு அரோரா. குருநாதர் கருணாபெருமான் திருடலையே சரம் சுத்திரம். எம்பெருமான் கருண் முழுமைற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்த திருப்பண்ண மகாமந்தத்தில் கௌமார இளந்தத்து வருஷப்படி பாடல் 1172 பக்தி தரடு என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகாச்சலம். இந்த பாடல் மாதர் மீது உள்ள மயக்கர பாடப்பெற்ற பாடல். தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பத்தித்தரள கொத்துளிர் வரி பட்டப்புழக செப்பிள முனை பட்டிட்டு எதிர்கட்டு பரதவர் உயர்தாழ பத்மத்தியர் அற்பு கடுகடு கண் சத்தியர் மெத்த திரவிய பட்சத்தியர் இக்குச்சிலை உருவு இலி சேரும் சித்த தருணர்க்கு கனி அதர புத்த அமுதத்தை தரும் அவர் சித்திர கிரண பொட்டு இடு பிறை நுதலார்த்தம் தெட்டில் படு கட்ட கடவிய பட்சத்தருள் அற்று உற்று உணதடி சிக்கிட்டு இடைபுக்கிட்டு அலைவது தவிராதோ மத்த பிரமத்த கயமுகனை குத்தி மிதித்து கழுதுகள் மட்டிட்ட இரத்த குருதியில் விளையாடு மற்றை 18 கணவகை சத்திக்க நடிக்க பலபல வர்க்க தலை தத்த பொறுபடை உடையோனே முத்தி பரமத்தை கருதிய சித்தத்தினில் முற்ற தவமுனி முற்பட்டு உழை பெற்று தரு குரமகள் மேல் மால் முற்றி திரி வெற்றி குருபர் முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரு பெருமாளி. பத்தித்தரள கொத்து ஒளிர் வரி பட்டப்புழக செப்பு இளமுனை பட்டிட்டு எதிர்கட்டு பரதவர் உயர்தாழ பத்மத்தியர் அற்பு கடுகடு கண் சத்தியர் மெத்த திரவிய பட்சத்தியர் இக்குச்சிலை உருவிலி சேரும் சித்த தருணர்க்கு கனி அதர புத்தமுதத்தை தரும் அவர் சித்திர கிரண பொட்டு இடு பிறை நுதலார்த்தம் தெட்டில் படு கட்ட கனவிய பட்சத்து அருள் அற்று உற்று உணதடி சிக்கிட்டு இடைப்புக்கிட்டு அலைவது தவிராதோ அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி கேட்குறார். என்னன்னா, முதல்ல பத்தி அப்படின்னா வரிசையாய் அமைத்த முத்தை தரு பத்தி திருநகை. வரிசையாய் அமைத்த தரள கொத்து முத்துமாலையோட கூட்டம் பிரகாசிக்கின்றதும் தொயில் முதலிய ரேகைகள் விளங்குவதும் புலகாங்கிதம் போன்றதும் செப்பு குடம் போன்றதுமான இளம் கொங்கைகளின் மீது பட்டு ரவிக்கை அணிந்து முற்புறத்தில் முடிந்து பரதநாட்டியம் வல்லவர்களுடைய சிறந்த தாளத்துக்கு இணையான தாமரை மொட்டு போன்ற கொங்கையுடையவர்கள் அன்பு ஒரு சமயத்தும் கடுகடுப்பு சினக்குறிப்பு ஒரு சமயத்தும் காட்டும் சக்தி கண்ணர் வேல் போன்ற கண்களை உடையவர்கள் மிகவும் திரவியத்தில் பொருள் மீது ஆசை வைத்துள்ளவர்கள் கரும்பு வில்லை உடைய உருவிலி அதாவது உருவம் இல்லாத மன்மதனுடைய காமசேஷ்டிகள் சேர்ந்துள்ள சித்த தருணருக்கு உள்ளத்தை உடைய இளம் பருவத்தினரும் வாலிபருக்கு தங்களுடைய கொவ்வை கனி போன்ற வாயுதலின் இனிய அமுத ஊரலை தருபவர்கள் அழகிய ஒளிகொண்ட பொட்டையிட்டுள்ள பெரிச்சந்திரன் போன்ற நெற்றியை உடையவர்கள் அழகிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுபட்டுள்ள இப்படிப்பட்ட பொது மாதர்களின் வஞ்சனையில் படுகின்ற கஷ்டமான கனத்த அதிகமான பட்சத்து அருளற்று ஆசை என்கின்ற மகிழ்ச்சி நீங்கி உனது அடி உற்று உன்னுடைய திருவடியில் மனதை வைப்பதால் சிக்கிட்டு பிரபஞ்ச சிக்கலில் மாட்டிக்கொண்டு அந்த சிக்கலின் இடையே புகுந்து அலையும் தொழிலானது என்னை விட்டு தொலையாதோ நீங்காதோ அப்படின்னு முதல் பதில் கேட்குறேன். ரெண்டாவது பதில மத்த பிரமத்த கயமுகனை குத்தி மிதித்து கழுதுகள் மட்டிட்ட இரத்த குருதியில் விளையாட மற்ற 18 கணவகை சத்திக்கு நடிக்க பலபல வர்க்க தலை தத்த பொறுபடை உடையோனே முத்தி பரமத்தை கருதிய சித்தத்தின் முற்ற தவமுனி முற்ற தவமுனி முற்பட்டு உழை பெற்று தரு குரமகள் மேல் மால் முற்றி திரி வெற்றி குருபர் முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரு பெருமாளி. மத்தம் அப்படின்னா மத்த பிரமத்தை அப்படின்னா மத்தம்னா செருக்கு, பிரமத்தம்னா மதிமயக்கம். அப்போ செருக்கையும் மதிமயக்கத்தையும் கொண்டிருந்த கயமுகனம் அதாவது யானை முகம் கொண்ட தரகாசுரனை குத்தியும் மிதித்து பேய்கள் அளவுபட்ட இரத்த குருதியில் குத்தியும் மிதித்தும் பேய்கள் அளவுபட்ட இரத்த குருதியில் சிவப்பில் விளையாடும் மற்ற 14 வர்க்கங்களும் ஒளி செய்து நடிக்க பலபல வகைகளான ஜீவராசிகளின் அசுரர்கள் யானைகள் குதிரைகள் முதலியவற்றின் தலைகள் சிதறுண்டு விழ சண்டை செய்த படைகளை அல்லது வேல்படையை உடைய பெருமாளை. முத்தி பரமதை முக்தி என்கின்ற மேலான பொருளை பெற நினைத்த சித்தத்தினில் உள்ளத்தோடு முதிர்ந்த தவணில் இருந்த சிவமுனிவரின் முற்பட்டு முன்னிலையில் சென்று உளை இலக்கும் யாம் பொன்மான் பெற்றுத்தந்த குரமகள் என்னும் எங்கள் வள்ளிநாயகியின் மீது மால் அதாவது ஆசை, எப்படி ஆசை? தீராத மாறாத ஆசை நிரம்ப கொண்டு
வள்ளி இருந்த திணைப்புணத்தில் திரிந்த ஜெயவீரனாம் குருபரமூர்த்தியை எதிர்ப்பட்ட முரட்டு புலவன், அதாவது சிவபெருமானை பாடும் நாவினால் சிவ குழந்தையாம் முருகனை பாடமாட்டேன் என்ற பிடிவாத கருத்தோடு கோழியை பாடி குஞ்சியையும் பாடுவேனோ என்று கூறி முரட்டு பிடிவாதம் பிடித்த புலவனாகிய பொய்யாமொழி புலவரை குஞ்சியினும் சிறிய முட்டையை பாட வைக்க வேண்டி, முட்டை என்பது என் பெயர் எனச் செப்பி கூறி அந்த புலவரிடம் பாடல் கேட்டு அவனுக்கு அருளிய பெருமாளே அலைவது தவிராதோ அப்படின்னு கேட்கிறார். இப்ப இந்த பாடல பத்மத்தியர் அற்புன்னு அந்த இடத்துல அன்பு, தெட்டில் படு, தெட்டுனா வஞ்சனை, தெட்டிலே வலிய மடமாதர் வாய் வெட்டிலே என்பார் தாய்மான சொற்கள். தெட்டி ஏற்கனவே படிச்சிருக்கோம். தெட்டியும் கயமுகன்னா தாரகன், சூரனுடைய தம்பி. அப்புறம் 18 கணவகை ஏற்கனவே பாடலில் படிச்சிருக்கோம். அடுத்தது முற்பட்டு உழைபெற்று தரு குரமகள், வள்ளியை மான் பெற்றவர்கள். நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கோம். கந்தபுராணத்தையும் என்னுடைய குறிப்பு இருக்கு. பார்த்திபடு குடியில் விழுந்ததனால் இவள் பேர் வள்ளி என்றாள் என்பார். இவள் நாமம் வள்ளி என்பார். அடுத்தது முட்டை பெயர் செப்பி கவிபெரு பெருமாள். இங்கே சுவாமி பொய்யாமொழி புலவருக்கு எதிர் தோன்றி தம் பெயர் முட்டை என்று சொல்லி தம்மேல் அவரை பாடும்படி செய்த வரலாறு, இதுவும் நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அந்த அற்புதமான வரலாறை மீண்டும் ஒரு முறை சுவாமி நமக்கு நினைவுபடுத்துகிற அந்த பாட்டில். இப்போ இந்த பாட்டில் என்னென்னா, முதல்ல வரிசையாய் அமைந்த முத்துமாருடைய கூட்டம் ஒளி வீசுவதும், அதாவது பொதுமகளுடைய வனப்புகள், அவங்களுடைய குணாதிசயங்களை பூரா அடுக்கிற, இது பல்வேறு பாடலை படித்தது தான். அப்படி அந்த விலைமாதருடைய வஞ்சனை வலையில் படுகின்ற கஷ்டமான மிகுந்த ஆசை என்னும் மகிழ்ச்சி நீங்கி உன்னுடைய திருவடியில் சரணடைந்து மனதை நிறுத்தினால் உலகச் சிக்கலில் மாட்டிக்கொண்டு இடையில் பூந்து அலைச்சல் உருவது தொலையாதோ அப்படின்னு கேட்கிறார். ரெண்டாவது பதில் சுவாமியுடைய எம்பெருமானுடைய பராகரம், செயற்கையும் மதிமயக்கத்தமுடைய யானை முகம் கொண்ட தாரகாசுவனுடைய உடலை குத்தி மிதித்து பேய்கள் அளவில்லாத இரத்தச் சிவப்பில் விளையாடும், பேய்களுக்கும் உணவளித்த பெருமாள் மற்றும் 18 கணவகைகளும் ஒளி செய்து நடனமான பல வகையான ஜீவராசிகளின் தலைகள் சிதறுண்டு விடும்படியாக சண்டை செய்த வேலாயத்தையுடைய பெருமாளை, முக்தி என்னும் மேலான பொருளை பெற நினைத்த உள்ளத்தோடு முதிர்ந்த தவணிலில் இருந்த சிவமுனிவர் உருவில் வந்த திருமாலின் முன்னிலையில் நின்று லட்சுமியாகிய பெண் என்னும் மான் அல்லது பெண்மான் பெற்றுத்தந்த குரமகளாகிய வள்ளியின் மேல் ஆசை நிரம்ப கொண்டு வள்ளி இருந்த திணைப்புணத்தில் திரிந்த வெற்றி வீரனாகிய குருமூர்த்தியை எதிர்ப்பட்ட பிடிவாதம் பிடித்த பொய்யாமொழி என்னும் புலவனை முட்டை என்ற பெயர் என்று சொல்லி அந்த புலவனை தம்மீது பாட வைத்து அவனுக்கும் அருளிய கருணை வடிவான பெருமாளே, உற்று உனதடி சிக்கிட்டு இடைபுக்கிட்டு அலைவது தவிராதோ என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகனுக்கு முருகாஜனம். முருகா அருணா பெருமாள் முருகா முருகா முருகா.